வெல்கம் டு ஓஜாஸ் பிரட்டக். கோவிலுக்கு செல்லும்போது செய்யக்கூடாதவை. கோபம், பழி உணர்வு, வெறுப்பு போன்றவை மனதில் வைத்துக்கொண்டு கோவிலுக்கு செல்லக்கூடாது. அப்படி சென்றால் அது பாவம். குளிக்காமலும் தூய உடை அணியாமலும் ஆலயம் செல்லுதல் பாவம். குங்குமம், திருநீர் போன்றவற்றை நெற்றிக்கு இட்டுக்கொள்ளாமல் கோவிலுக்கு செல்லக்கூடாது. அசைவம் சாப்பிட்டு விட்டு கோவிலுக்கு செல்லக்கூடாது. சுவாமி சன்னதியை அவசரமாக வலம் வருதல் கூடாது. தாம்பலம் தரித்து கொண்டு கோவிலுக்கு செல்லக்கூடாது. சிவன் கோயில்களில் உள்ள சண்டிகேஸ்வரர் சிவசிந்தனையில் இருப்பார். எனவே அவர் முன் நின்று கைத்தட்டுவது, சொடக்கு போடுவது கூடாது. அவர் மீது நூலினை போடுவதும் விபூதி குங்குமத்தை போடுவதும் கூடாது. விபூதி, சந்தனம், அபிஷேக நீர் சுவாமிக்கு இதர திருமஞ்சனம் ஆகும்போது பார்க்கக்கூடாது. கோவிலில் உள்ளேயோ மதில் சுவரிலேயோ எச்சி துப்புதல் கூடாது. அது மகா பாவம். இறைவனுக்கு நெய்வேத்தியம் ஆகும்போது பார்க்கக்கூடாது. சுவாமிக்கும் நந்திக்கும் குறுக்கே போகக்கூடாது. சிவமூல ரூபங்களை தொடுதல் அல்லது மிதித்தல் கூடாது. கோவிலில் உட்கார்ந்து கொண்டு தேவையில்லாத வார்த்தையை பேசுதல் கூடாது. கோபுரம், கொடிமரம், பலிபீடம், விக்கிரகம் ஆகியவற்றின் நிழலை மிதிக்கக்கூடாது. காலை சுத்தம் செய்யாமல் கோவிலுக்குள் செல்லக்கூடாது. வீட்டில் தினமும் செய்யும் வழிபாட்டை செய்யாமல் நிறுத்திவிட்டு கோவிலுக்குள் செல்லக்கூடாது. மரணத்தீட்டு உள்ளவர்களை தொட்ட பின் குளிக்காமல் கோவிலுக்கு செல்லக்கூடாது. பிரகாரங்களை வலம் வரும்போது சமயத்தில் இறைவனுக்கு சாத்தப்பட்ட திருநீர், வில்வ மலர்களை மிதித்துவிடக்கூடாது. ஈரமான உடையுடனோ அல்லது அழுக்கு குறைவான உடையுடனோ கோவிலுக்கு செல்லக்கூடாது. கோவிலுக்கு செல்லும்போது பூ அல்லது தேங்காய், வெற்றிலைப்பாக்கு கொண்டு செல்ல வேண்டும். கோவிலில் உள்ள விளக்குகளை கையால் தூண்டுதல் மற்றும் கையில் உள்ள எண்ணெய் கரையை சுவரில் துடைக்கக்கூடாது. ஆலயத்துக்குள் யார் காலிலும் விழுந்து வணங்கக்கூடாது. காரணம், அங்கு இறைவன் ஒருவரே மகா பெரியவர். ஆலய வழிபாட்டுக்கு குடும்பத்தோடு சென்று வருவது நல்லது. பரிகார தலங்களுக்கு சென்றால் வேறு யார் வீட்டுக்கும் செல்லக்கூடாது. எந்த ஒரு வெளியூர் ஆலயத்துக்கு செல்லும் முன் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். பொழுதுபோக்கிற்கு ஆலயத்திற்கு செல்லக்கூடாது. ஆலயங்களுக்கு செல்வதற்கு முன் ஒரு நாளும் பின் ஒரு நாளும் இறந்தவர் வீட்டுக்கு செல்லாதீர்கள். ஆலயத்தில் தெய்வ சந்நிதியில் திரை போட்ட பிறகு கும்பிடக்கூடாது. சுவாமி சந்நிதியில் சோஸ்திரம் சொல்லும் பொழுது மற்றவர்களின் அமைதி கெடாதபடி மனதுக்குள் உச்சரிப்பது நல்லது. மூலவருக்கு தீபாராதனை நடக்கும்போது கண்ணை மூடி வணங்காதீர்கள். இறைவனை கண்குளிர தரிசித்து வழிபடுங்கள். காலையில் விஷ்ணுவையும் மாலையில் சிவனையும் வழிபடுவது மிகுந்த பலன் தரும். ஆலயங்களில் சன்னதிக்கு பின்புறம் அமர்ந்து தியானம் செய்யக்கூடாது. ஆலயத்துக்குள் இருந்து கொண்டு மற்றவர்களின் தற்பெருமை பேசுதல் கூடாது. ஆலயத்துக்குள் வந்துவிட்டால் மனம் முழுவதும் இறைவனிடமே இருக்க வேண்டும். ஆலயத்திற்குள் நுழைவதற்கு முன்னதாக வெளியே அமர்ந்திருக்கும் ஏழை எளியவர்களுக்கு பணத்தை தானமாக வழங்குங்கள். அப்படி தானம் செய்து பலனுடன் இறைவனை சென்று பார்ப்பது விசேஷமாக. மாறாக கோவிலிருந்து வெளிவரும்போது தானம் செய்யாதீர்கள். ஆலயத்தின் பிரதான வாயில் தவிர மற்ற வாயிலில் கோவிலுக்குள் செல்லக்கூடாது.